அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட சாரி சொல்கிறாரு. எனக்கு தெரியாதுல்ல மலர், நீ உங்கள் அம்மாவை பார்க்க போன விஷயம் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நான் உங்ககிட்ட சொன்னால் நீ உங்கள் அப்பா அம்மா எதிரிலேயே அந்த விஷயத்தை போட்டு கேட்பீங்களா, அது மாதிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மெசேஜாவது அனுப்பியிருக்க வேண்டியது தானே. மெசேஜ் அனுப்பிச்சா என்ன பண்ணுவீங்க, மெசேஜ் எடுத்து உங்கள் அப்பா அம்மா எதிரிலே படிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மலர், சாரி மலர். சரி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி நீ எப்படி போன அப்படின்னு கேட்குறாங்க. மதி எனக்கு ஆட்டோ புக் பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வரும்போது எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்தி ஆட்டோ புக் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி மலர், சாரி மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் என்னை வந்து நைஸ் பண்ணுறது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கூட 2 நாள் இருந்து பார்த்துக்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. நடக்காத விஷயத்த பற்றி பேசி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்துச்சி போயிடுறாங்க. பாக்கியராஜுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மலரை நினச்சி. அதுக்கப்புறம் தங்கராஜை காமிக்கிறாங்க. தங்கராஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காசு ஒருத்தர் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தங்கராஜ் கிட்ட கொடுக்குறாங்க. தங்கராஜ் அந்த எண்ணிட்டுருக்காரு. அவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. என்னடா இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா நம்ம மோகன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. யாரா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மொபைல் கடை வச்சுருக்காரு மோகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ என்ன அவருக்கு அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பிரச்சனை சொல்லேன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் எண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அவங்க பொண்டாட்டி போயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, எங்கடா போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வேற ஒரு ஆள் கூட போயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்போ குழந்தைங்களாம் வேணான்னு போயிடுச்சுண்ணா அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாரு. என்னடா ஏன்டா அப்படின்னு கேட்குறாங்க. அது அவர் ஆள் சரியில்லைண்ணா, அவர் ஒழுங்காக இருந்திருந்தா பொண்டாட்டி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கணும்ல. வீட்டில் ஒரு ஆம்பளை 24 மணி நேரமாக பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்ருக்கணும். அவர் சரியில்லை, அதனால் அவள் விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டா. திரும்பி வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டு வேற போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா சரி சரிடா அவரை வர சொல்லணும், அப்புறம் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அங்கே இருந்ததுக்கப்புறம் அந்த ஆளும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரேவதி அப்பப்போ ஃபோன் பேசுகிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இவளும் அடிக்கடிக்கு அங்கே எங்கேயாவது உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நேராக ரேவதி கிட்டே வராங்க. ரேவதி கிச்சனில் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அவங்க பக்கத்தில் இருக்குது. மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கிச்சனுக்கும் நீ ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவியா ரேவதி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, திடீர்னு யாராவது கால் பண்ணுவாங்க, அப்போ நம்ம பார்க்கணும்ல எடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உனக்கு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுவா தங்கராஜ் கேட்குறாரு. வேறு யாருங்க பண்ணுவாங்க, வீட்டில் அம்மா பண்ணுவாங்க, அப்பா பண்ணுவாங்க, இல்லை எங்கள் அண்ணன் பண்ணும், இல்லை மலர் பண்ணுவாங்க, எப்பயாவது மதி ஸ்ருதிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தாங்க ஆச்சு, ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த மோகன் தெரியும்ல, அவங்க வீட்டில் அவங்க பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட ஓடி போயிடுச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க வம்பா இருக்குது, அவங்க ஒய்ஃப் ஓடி போயிட்டா அதுக்குன்னு நீங்கள் வந்து என்னை இப்படி கேட்பீங்களா, நீங்கள் இப்படி என்னை கேட்குறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீயும் அடிக்கடிக்கு அங்கங்கே ஃபோன் பேசிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், நீங்கள் என்னோடய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்கிறீங்க, இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி சொல்கிறாங்க. நாகராஜ் ஒரு நிமிஷம் அங்கேயே நின்று யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நீ வேலையை பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அவருக்கு மனசில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையை பாருன்னு பார்த்தீங்கன்னா கம்னு ஹாலில் வந்து உக்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா மலருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. என்ன ஆச்சு தெரியுமா இப்போ இங்கே அப்படின்னு ஏன் ரேவதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் அடிக்கடிக்கு உங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்ல, அதை இவர் கவனிச்சிக்கிட்டே இருந்திருப்பார் போல். இப்போ அவருக்கு ஒரு டவுட்டு, நான் வேறு யார்கிட்டயோ பேசணுன்ட்டு, அவருக்கு தெரிஞ்சவங்களோட ஒய்ஃப் யார் கூடயோ ஓடி போயிட்டாங்களாம், அதனால் இவர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடச்சே, என்ன இவர் இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கேட்டார், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஆனாலும் நான் சொன்ன பதில் அவருக்கு குழப்பத்திலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குழம்பட்டும், நம்மளை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணுறாரு, நான் சொன்னதை நம்பவும் முடியாமல் நம்பவும் இருக்க முடியாமல் அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா ரேவதி இருந்தாலும் உனக்கு இவ்வளோ குசும்பு ஆகாது, அவரை பற்றி தெரிஞ்சும் அவர்கிட்ட பார்த்தியா நீ இந்த மாதிரிலாம் விளையாடுற அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்சம் குழம்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே சுற்றிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வராரு. என்ன ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, யார் அது, ஏதோ சந்தேகம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லையே! ரேவதியோட வாய்ஸ் மாரி தெரிஞ்சுச்சே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, ரேவதி கிட்ட தான் மெசேஜ் பண்ணேன்." "சரி, என்ன மெசேஜ் பண்ண? அவ என்ன சொன்னா? அவ ஏதோ சந்தேகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆச்சு சொல்லு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, மலர் சொல்றாங்க, "இல்ல, அவ அடிக்கடிக்கு எங்ககிட்டலாம் ஃபோன் பேசுறத வந்து அவர் பார்த்துருப்பார் போல உங்க மச்சான். யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவரு டவுட் படுறாராம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ச்சே! அந்த ஆளுக்கு ஏன் தான் இந்த மாரிலாம் புத்தி போகுதுன்னு தெரியல. "என்ன இது கேட்டு அவகிட்ட சண்டை போடுறாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல. அதுக்கு அவ பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டாளாம். அதுக்கப்புறம் அவர் எதுவும் பேசலையாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மலர் பார்த்தீங்கன்னா, "நாங்க 3 பேரும் மட்டும் இருக்கிற மாரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோன்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் கிட்ட சொல்றாங்க." அந்த சமயம் ரேவதியும் பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. "அப்படியா? சரி என்ன பேசுறீங்க அப்படி இந்த குரூப்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த குரூப்லயா? எல்லா விஷயமும் பேசுவோம். எல்லார பத்தியும் பேசுவோம்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலர் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதி பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் நோட் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க மலருக்கு. மலரும் திரும்பவும் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, ஃபோன வாங்கி, "சரி ஒரு நிமிஷம் காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காரு. அதில வேடிக்கையா "இன்னைக்கு என்ன சமையலு?" இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு சிரிக்கிறாரு. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. அதையும் கேட்டு சிரிக்கிறாரு. "ரேவதி இது மாரிலாம் பேசுவாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இதுவா? இதை விட அதிகமா பேசுவா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "என்னால நம்பவே முடியல" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இது நாங்க 3 பேர் மட்டும் இருக்கிறது தானே! அதனால எல்லார பத்தியும் சொல்லுவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "சரி எங்க அண்ணன பத்தி எந்த விஷயமும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேவதி வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "ஏன் இல்ல? உங்க அண்ணன் மொக்க வாங்குன கதை ஒண்ணு இருக்கு தெரியுமா? அத வேணா சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் நோட் மலர் அனுப்பிச்சிருப்பாங்க. அத பாக்கியராஜ் கேட்டுறாரு. "ஏய்! என்ன பத்தி நீ என்ன சொல்லியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வாய்ஸ் நோட் கேட்கறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மலர ஃபோன புடுங்கிடுறாங்க. பாக்கியராஜ் கிட்ட வந்து எவ்வளவோ கெஞ்சுவாங்க. "ஏய்! ஏய்! என்ன கதை அது சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரி நீ சொல்லனாலும் பரவாயில்ல, ஃபோன குடு நான் கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் சொல்ல முடியாது. இது எங்க 3 பேருக்குள்ள இருக்க விஷயம். அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய்! என்ன பத்தியே நீ பேசியிருக்க பாத்தியா? என்னன்னு தான் சொல்லேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க எத்தன வாட்டி கேட்டாலும் சரி, நீங்க எவ்வளோ தான் கெஞ்சினாலும் சரி, நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மலர், மலர் ப்ளீஸ் மலர் சொல்லு மலர். தெரிஞ்சுக்கலன்னா தலையே வெடிச்சிடும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "எனக்கு தூக்கம் வருது. நீங்க போய் தூங்குங்க. நீங்க எத்தன வாட்டி கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது. பாப்பா வேற தூங்கிட்டு இருக்கா. சத்தம் போட வைக்காதீங்க என்ன" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க கம்முனு படுத்துடுறாங்க. பாக்கியராஜ் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் போய் படுத்துடுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, மதியம் பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, காஃபிலாம் போட்டுட்ருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் வராரு. "மலர் இல்லையாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்ல, அவங்க வெஜிடபிள் வாங்கறதுக்காக வெளிய போயிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் போயிடுறாரு. போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த மெசேஜ் ஞாபகம் வந்துட்டு திரும்பி வராரு. திரும்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மதிய கூப்பிடுறாரு. "உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "நீ, மலர், ரேவதி 3 பேரும் சேர்ந்த மாரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆமா, ஆமா கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில நாங்க மெசேஜ் பண்ணிக்குவோம்" அப்படின்னு மதி சொல்றாங்க. "எனக்கு தெரியும்மா, மலர் தான் சொன்னா. இல்ல அதில ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். கேளுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, மலர் வந்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கா. அதில பார்த்தீங்கன்னா, என்ன பத்தி ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கா. என்ன பத்திலாம் அவ பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பத்தி அவ தப்பா பேசியிருக்காப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயய்யோ! அவங்க உங்கள பத்தி தப்பாலாம் எதுவும் பேசல. சும்மா ஜாலியா கிண்டலா பண்ண விஷயம் தான். இல்ல அதில என்ன பத்தி ஏதோ மொக்கையான ஏதோ ஒரு கதை இருக்கு" அப்படின்னு சொல்லி அவ அனுப்பிச்சிருந்தா. "எனக்கு கொஞ்சம் அந்த கதை மட்டும் என்னன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க மதி பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! நான் சொல்லல. நீங்க அவங்க கிட்டயே கேட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. "நான் மலர்கிட்ட எத்தனையோ வாட்டி கேட்டேன்ப்பா. அவ சொல்லவே இல்ல. கொஞ்சம் நீ தான் சொல்லேன்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, மதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, கவனிக்கிறாங்க. கவனிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா, அப்படி கண்ண காட்டுறாங்க. திரும்பி பார்த்தா மலர் வந்து நிக்கிறாங்க. "என்ன வேணும் பாக்கியராஜ் இப்போ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல மலரு. நீ இல்லன்னு சொல்லிட்டு எங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க நீங்க காய்கறி வாங்க போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுதான் பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, "நீங்க எத பத்தி கேட்டீங்க? நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் உள்ள வந்தேன். நான் தான் உங்ககிட்ட அத பத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு இந்த மாரி வந்து கேட்டுட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "ப்ளீஸ் மலர் சொல்லு மலர்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் சொல்ல முடியாது.
போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. பாக்கியராஜும் என்னன்னு தெரியாமல் போயிடுறாரு. உடனே மதி பார்த்தீங்கன்னா, அவர் தான் பாவம்ல கேட்குறாருல சொல்ல வேண்டியது தானே, சும்மா அது ஒன்றும் இல்லாத விஷயம்தான், பரவாயில்ல மண்டையை போட்டு கொஞ்ச நேரம் குழப்பிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. பாவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ ஃப்ரீயாக விட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வராரு. அண்ணி எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாக்கியராஜ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. அவர் படிச்சுட்டு இருக்கிற பேப்பரை பார்த்தீங்கன்னா நைஸாக அப்படியே அவர்கிட்டேருந்து ஒரு 2 3 ஷீட்டை வாங்கிட்டு அவர் ஒரு பக்கம் படிக்க உக்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் மலர் வந்து காஃபி எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கேட்பாரு, ப்ளீஸ் மலர் சொல்லு மலர் அப்படின்ட்டு. அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலர் போவாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கிண்டல் பண்ணுறாங்க. வர வர ரொமான்ஸ் அதிகமாகிட்டே போதே, உங்களோட தொல்லை தான் இங்கே தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வர விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.